மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்த வினா 57க்கான விடையிலிருந்து மொத்தம் இப்போ 72 வரைக்கும் உள்ள வினா விடைகள் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். கணக்கு பதிவு தேர்வுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அனைத்து வினாக்களுக்கும் உள்ள விடைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரே இதாக நான் படித்தேன் அப்படின்னா இதில் 17 மதிப்பெண் எடுக்க முடியும். அனைத்து மாணவர்களும் நம்ம சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்ச மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது நம்ம வீடியோ போடுறதுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். கணக்குகளுக்கு இன்னும் தேர்வுக்கு குறைந்த நாட்களே இருக்குது. அனைத்து மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எளிதில் தேர்ச்சி பெற முடியும். அதை பார்க்கலாம். இப்போ அடுத்த வினாவுக்கான விடை 2:1. அப்புறம் XYZ கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 2019 ஏப்ரல் 1 அன்று எக்ஸ் இறந்து விட்டார். 2018 லாபம் ரூபாய் 36,000 என்ற அடிப்படையில் 2019ஆம் ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கினை கண்டறியும். ரூபாய் 3,000. நிறும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. காப்பு முதல். ஒருபிழப்பு செய்யும் போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது? அழைக்கப்பட்ட தொகை. ஒருபிழப்பு செய்த பங்குகள் மறுவீடு செய்த பிறகு உள்ள பங்கு ஒருபிழப்பு கணக்கின் இருப்பு மாற்றப்படுவது முதலின காப்பு கணக்குக்கு. முக மதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு. பத்திர முறைமை கணக்கு. பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? பங்குகள் குறை ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்குகள் முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கி பங்குகள் வெளியிடும்போது வரவைக்கப்படும் கணக்கு பங்கு முதல் கணக்கு. சரியான குறியீட்டை பயன்படுத்தி பொருத்தமான இணையை கண்டறியவும். அதில் விடை இ. அடுத்தது ரூபாய் 8 செலுத்தப்பட்ட ரூபாய் 10 மதிப்புள்ள பங்கு ஒருபிழப்பு செய்யப்பட்டதெனில் அதில் குறைந்தளவு மறுவெளியீட்டு விலை அப்படிங்கிறது பங்கொன்றுக்கு ரூபாய் 2. சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்றுக்கு ரூபாய் 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை ரூபாய் 2 செலுத்தாத காரணத்தினால் ஒருபிழப்பு செய்தது. அவை அனைத்தும் பங்கொன்றுக்கு ரூபாய் 9 வீதம் மறுவெளி செய்யப்பட்டது. முதலின காப்பு கணக்குக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை ரூபாய் 700. பின்வரும் வாக்கியங்களில் இது சரியானதல்ல. போக்கு பகுப்பாய்வு என்பது ஓராண்டில் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்வதற்காக குறிப்பதாகும். இருப்புநிலை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய டேஷ் தகவல் வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய தகவல்களை. நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வில் பின்வருவற்றும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கு விவரங்களை பகுப்பாய்வு செய்ய ஏற்புடையது? போக்கு ஆய்வு. நிதிநிலை அறிக்கைகள் வெளிப்படுத்தாதது பணம் சாரா தகவல்கள். அடுத்தது வரக்கூடிய வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.